அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் கவிஞர் கண்ணன்ஜி நம்மோடு. கவிஞரே வணக்கம். நேர்மையின் குரல் நேயர்களுக்கும் பாசமுள்ள பங்காளிகள் அனைவருக்கும் வணக்கம். அதிமுக தொண்டர்களின் உரிமை மீட்பு குழு கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் வைத்திலிங்கம் அவர்களை அரை மணி நேரம் இடைவெளியில டிடிவி தினகரன் அவர்களும் திருமதி சசிகலா அவர்களும் சந்திச்சிருக்கிறாங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து? இன்னும் ஒரு சில மாதங்களில் இல்ல ஒரு சில வாரங்களில் அதிமுக தொண்டர்களின் உரிமை மீட்பு குழு அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை இருக்காது. அதிமுக என்ற ஒன்றான இயக்கம், ஒற்றுமையான கழகம் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனுடைய அடுத்த கட்ட நிகழ்வை திரைமறைவில் பல விஷயங்கள் நடந்தேறின. இப்பொழுது வெளிச்சத்திற்கு வர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால்தான் அண்ணன் வைத்திலிங்கம் அவர்களை திருமதி சசிகலா அவர்கள், அண்ணன் தினகரன் அவர்கள், முக்கியமான நபர்கள் எல்லாம் சந்தித்து அடுத்த கட்ட நிகழ்வுகள் குறித்து ஆலோசித்திருக்கிறார்கள். அண்ணன் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்ற போதிலும் கழகப்பணியே என்னுடைய களப்பணி என்று அவர் செயலாற்றி கொண்டிருக்கிறார். அதிமுகவை ஒற்றுமைப்படுத்துவதற்கான முன்முயற்சியை அவரும் முழுமூச்சாக எடுத்துக் கொண்டிருக்கிறார். விரைவில் அதிமுக ஒற்றுமையான ஒன்றான கழகமாக மாற்றப்படும். ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ், திருமதி சசிகலா, டிடிவி தினகரன், இது 3 பேருமே இணைந்து அதிமுகவை மீட்டெடுப்பதற்கான ஒரு முயற்சியில ஈடுபட்டாங்களா? ஆமா, இந்த 3 பேரும் சேர்ந்துதான் பழனிசாமிங்கிற ஒரு தகுதியற்ற நபருக்கு ஒரு தலைமை பொறுப்பை வழங்கிவிட்டார்கள். அந்த நபரை தலைமையாக ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி என்றால் கொடுத்தவனே பறித்து கொள்ள வேண்டும். வரம் கொடுத்தவர்கள் தான் வரத்தினுடைய தன்மையை பிடுங்க வேண்டும். வரம் கொடுத்த சிவன் தலையிலேயே ஒருவன் கை வைக்க துணிந்து விட்டால் அவனை இனியும் விட்டு வைப்பது பேராபத்து. சசிகலாமாவால் பதவிக்கு வந்த பழனிசாமி முதலமைச்சராக மட்டுமல்ல, பழனிசாமி இந்த இயக்கத்திற்குள் நுழைந்தது முதலமைச்சராக மட்டுமல்ல, 84, 85, 86 காலகட்டத்தில் எல்லாம் பழனிசாமி ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர். ஜனதா பழனிசாமின்னா தான் எல்லாருக்கும் தெரியும். அந்த ஜனதா பழனிசாமி இரட்டை கொலைகளை ஒற்றையில் செய்து கொலை குற்றவாளியாக சத்தியமங்கல வனப்பகுதிகள் ஓடி திரிந்து தேடப்படும் குற்றவாளியாக திரிந்தவர் தான் பழனிசாமி. இந்த பழனிசாமிக்கு ஆபத் பாண்டவனாக, அநாதரட்சனாக அமைந்தவர் அண்ணன் செங்கோட்டையன். பழனிசாமிக்கு இப்படி ஒரு வாழ்வை அளித்தவர் செங்கோட்டையன். முதலாக அரசியல் அரிச்சுவடியை ஆரம்பித்து வைத்தவர் அண்ணன் செங்கோட்டையன். அன்னைக்கு மட்டும் அண்ணன் செங்கோட்டையன் உதவி செய்யவில்லை என்றால் பழனிசாமி இன்றைக்கும் ஒரு அக்யூஸ்ட், ஏதாவது ஒரு வழக்குல குற்றவாளியாகத்தான் தெரியும். இன்றைக்கும் நிறைய வழக்கு இருக்கு, அது வேற. கோடநாடு கொலை வழக்கு இருக்கு, டெண்டர் முறைகேடு வழக்கு இருக்கு. ஒரு துரதிர்ஷ்டமான விஷயம் என்னன்னா, பழனிசாமியினுடைய சரித்திரத்தை எந்த பக்கத்தை புரட்டினாலும் அந்த பக்கம் பூரா தரித்திரமாவே இருக்கு. ஒரு இடத்துல கூட பழனிசாமிக்கு, ஒரு பக்கத்துல கூட பழனிசாமிக்கு நல்ல விதமா அரசியல் வரலாற்றை எழுதவே முடியாது. செங்கோட்டையனில் ஆரம்பித்து 89 சீட்டு வாங்கி தந்தவர் செங்கோட்டையன். 91 சீட்டு வாங்கி தந்தவர் சேலம் செல்வ கணபதி. அப்போது இருந்த எம்பியாக இருந்த சேலம் கண்ணன், இவர்களெல்லாம் பழனிசாமியை காப்பாற்றினார். பாம்பென்று தெரியாமலே பால் வார்த்தார்கள். இந்த 89ல சீட்டு பெற்றுக் கொடுத்தது செங்கோட்டையன், 91ல சீட்டு பெற்றுக் கொடுத்தது சேலம் செல்வ கணபதி. 96ல ஏன் பழனிசாமிக்கு சீட்டு கிடைக்கல? 2000 அதுக்கப்புறம் 98ல ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. 99ல அந்த வாய்ப்பை பிடிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 2011க்கு தான் பழனிசாமிக்கு வாய்ப்பு கிடைத்தது. அதுவும் யாரால்? ராவணனால். சசிகலா அவர்களின் உறவினர் அண்ணன் ராவணன் அவர்களால் கையை பிடித்து காலை பிடித்து ராவணனுக்கு உருக வேண்டியதெல்லாம் உருகி
கிடையா கிடந்து அப்படித்தானே பழனிசாமி நீ சீட்டு வாங்கின? வண்டவாளம் பூரா தண்டவாளத்துல ஏத்துன அசிங்கமால இருக்கு. இந்த பழனிசாமிய எந்த இடத்துலயும் அதிமுகவுக்கோ கட்சிக்கோ கட்சிக்காரங்களுக்கோ இவர் விசுவாசமா இருந்ததே கிடையாது. கட்சியில சேரணும், கொள்ளையடிக்கணும், கோஷ்டி சேர்க்கணும், ஒரு கும்பலை சேர்க்கணும், தானும் தன்னுடைய குடும்பமும் சம்பந்திகளும் வளரணும். இதுதான் பழனிசாமியோட நோக்கம். அதனால தெரிஞ்சோ தெரியாமலோ சசிகலா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆத்திரத்தில் எடுக்கிற முடிவு தவறா போகுங்கிற மாதிரி அந்த நேரத்துல அந்த அம்மாவுக்கு ஏற்பட்ட ஆத்திரத்துல கோபத்துல ஒரு துஷ்டனை, ஒரு துரோகிய பதவிக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதனுடைய விளைவு அதிமுக ஒரு 4-5 ஆண்டு காலம் படாத பாடுபட்டுச்சு. சோ இப்ப இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கோம். இனியும் பழனிசாமியை விட்டு வைப்பது ஆபத்து. அப்ப ஒரு நபரை அப்புறப்படுத்தினால் ஒரு இயக்கம் காப்பாற்றப்படுகிறது, ஒரு மாபெரும் மக்கள் கழகம் காக்கப்படுகிறது. மனித புனிதர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கட்சி மீட்கப்படணும்னா பழனிசாமி பலி கொடுக்கப்பட்டுத்தான் ஆகணும். அதனால பழனிசாமி இல்லாத அதிமுக உருவாகும். அதற்கான பூர்வாங்க பணிகள் ஜரூராக நடைபெற ஆரம்பித்து விட்டன. இப்ப வைத்திலிங்கோடனான சந்திப்பு நடந்து முடிந்த உடனே வெளியில செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க திருமதி சசிகலா அவர்கள். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதிமுக ஒன்றிணைய வாய்ப்பில்லைன்னு சொல்லி ஒரு தனிநபர் எடுக்கக்கூடிய முடிவு முடிவாகாது. ஒட்டுமொத்த தொண்டர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் ஒரு முடிவாகும். தொண்டர்கள் எல்லாருமே அதிமுக ஒருங்கிணைங்கிற எண்ணத்துல வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உண்மைதான். ஏன்னா இது தலைவனுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இல்ல, ஒரு நிறைய தொண்டர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சியில் ஒரு தலைவர் தன்னை இணைத்துக் கொண்டார். புரட்சி தலைவர் இந்த கட்சியை ஆரம்பிக்கல. அனகாபுத்தூர் ராமலிங்கம்னு ஒரு தொண்டர் இந்த கட்சியை பதிவு செய்யறாரு. அந்த கட்சியில புரட்சி தலைவர் தன்னையும் ஒரு உறுப்பினராக இணைத்துக் கொள்கிறார். தொண்டரின் கழகத்தில் தலைவர் இணைந்து கொள்கிறார். இதுதான் அதிமுக, இதுதான் அதிமுக வரலாறு. அதனால்தான் முழு அதிகாரத்தையும் புல் பவரையும் தொண்டர்களுக்கே புரட்சி தலைவர் கொடுத்தார். இந்த இளவு எதுவுமே பழனிசாமிக்கு தெரியாது. அதிமுகவுடைய நோக்கம் தெரியாது. புரட்சி தலைவரின் எண்ணம் புரியாது. அம்மா அவர்களின் விஷன் என்னவென்றே பழனிசாமி தெரியாது. இது ஒரு தற்குறி, இது ஒரு தருதலை. ஆனா இப்ப தொண்டர்கள் எல்லாம் ஒரு முடிவு வந்துட்டாங்க, நாம ஏன் பழனிசாமியை காப்பாற்றணும்? பழனிசாமி தன்னை காப்பாற்றிக் கொள்ள, கோடநாடு கொலை வழக்கிலிருந்து தப்பித்துக் கொள்ள, டெண்டர் முறைகேட்டு வழக்கிலிருந்து தப்பித்துக் கொள்ள, அப்புறம் 11 மெடிக்கல் கல்லூரி கட்டியதுல முறைகேடு நடந்திருக்குன்னு மாநில அரசு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமும் சும்மா கடப்புலையை போட்டு வச்சிருக்குது. எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் அவ மூடியே மறைச்சிருக்கிறாங்க. இப்ப கூட பழனிசாமியினுடைய பாதுகாப்பு அதிகாரி கொலை குற்றவாளியான கனகராசுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்திருக்கிறாருன்னு விசாரிக்கப்படும். ஒரு முதலமைச்சருடைய பாதுகாப்பு அதிகாரிக்கும் குற்றவாளிக்கும் கொலைகாரனும் கூடயும் என்ன தொடர்பு? அப்படி என்ன பிசினஸ் டீல் பண்ணிருப்பாங்களா? வியாபார நுணுக்கத்தை பத்தி பேசியிருப்பாங்களா? அப்ப இதெல்லாம் வெட்ட வெளிச்சமா தெரிய வருது இல்லையா? அப்ப இத்தனையும் செஞ்சுக்கிட்டு கொலை வழக்கில் அடிபடுகிறவன், கொள்ளை வழக்கில் அடிபடுகிறவன், குற்றவாளியாக தெரிகிறவன், ஓடி ஒளிகிறவன், ஏமாற்றுகிறவன், நன்றி மறந்தவன், நன்றி என்ற சொல்லையும் துறந்தவன், உண்ட வீட்டுக்கு ரெண்டக செய்பவன், கூட இருந்து குழிபறிப்பவன், ஒட்டுமொத்த துரோகத்தின் ஒத்த உருவமா தெரிஞ்சுக்கிட்டு இந்த இயக்கத்தை எப்படி காப்பாற்ற முடியும்? அதனால ஒற்றை நபருக்காக, ஒரு தனிநபரின் விருப்பத்திற்காக இந்த இயக்கத்தை பலி கொடுக்க முடியாது. அதனால சசிகலாமா சொன்னது சரிதான். அந்த ஒற்றை நபரை சுத்தமா தொடச்சி எரிஞ்சிட்டோம்னா அதிமுக ஒன்றான இயக்கமாக மாறி வென்றான இயக்கமாக மலர்ந்துடும். இப்ப எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுக உருவாகுங்கிறீங்க. அவரை தூக்கி எரிஞ்சிட்டோம்னா அவர் இல்லாத ஒரு அதிமுக தானே உருவானா? அதுதான் நல்லது. ஏன்னா எந்த வகையிலும் பழனிசாமி உள்ள வச்சிருந்தா அது கேடு. சர்க்கரை வியாதி வந்தவர்களுக்கு இந்த விரலை எடுத்தால்தான் உயிர் பிழைக்க முடியும் என்றால் நம்மளுக்கு உயிர் முக்கியம், விரல் முக்கியம் இல்லை. அதனால அதிமுகங்கிற உயிரை காப்பாற்றணும்னா பழனிசாமிங்கிற ஒரு விரலை பலி கொடுத்துதான் ஆகும். வேற வழியே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர் மீது இருக்கிற வழக்குகளை தப்பிச்சுக்கிறதுக்கு அதிமுகங்கிற அந்த ஒரு பேரியக்கத்தை ஒரு ஆயுதம் பயன்படுத்துறாரு.
ஆயுதமா பயன்படுத்துறாரு, அடகு வைக்கிறாரு, தோல்வியவே தொடர்ந்து சந்திக்கிறாரு. தோல்வியை பற்றி சிறிதும் கவலையே கிடையாது. 1,00,00,000 தொண்டர்களுடைய எதிர்காலம் பழனிசாமியினுடைய ஒற்றை நபரால் பாதிக்கப்படுகிறது. எத்தனை உள்ளாட்சி பதவி 10 ஆண்டு காலமா போயிருச்சு. எத்தனை பேருக்கு கட்சி பதவி பறிக்கப்பட்டுச்சு. எத்தனை பேர் எம்எல்ஏக்களா எம்பிக்களா இருந்தவங்களுடைய வாழ்வு அஸ்தமிச்சிருக்கு. இது அதிமுக தொண்டர்களுக்கும் அதிமுக நிர்வாகிகளுக்கு மட்டுமான இழப்பு இல்ல, பொதுமக்களுக்கும் அதிமுக ஆளுங்கட்சியா இல்லைன்னா இழப்பு தான். ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு அரசு அலுவலகத்திலையும் பொதுமக்கள் படுகிற வேதனைய நம்ம போய் கேட்டோம்னா கண்ணீர் கதைகள் கட்டுக்கட்டாக இருக்கின்றன. எங்கு பார்த்தாலும் லஞ்சம், எங்கு பார்த்தாலும் ஊழல், அப்படியே திருட்டு, மணல் மாஃபியாக்கள், மைன்ஸ் திருடர்கள், எங்க பார்த்தாலும் கட்டுக்கடங்காமல் கொள்ளை சம்பவம் அரங்கேறுகின்றன. பப்ளிக்கா பட்டவர்த்தனம். இதை கேட்பதற்கு கேட்பவனெல்லாம் குற்றவாளி ஆக்கப்படுகிறார். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியல. சமூகத்துல போய் தாசில்தார்கிட்டயோ கலெக்டர்கிட்டயோ இங்க இப்படி ஒரு கொள்ளை நடக்கு, இங்க ஒரு மைன்ஸ் திருட்டு நடக்குன்னு சொல்ல முடியறது இல்லை. சொன்ன உடனே யார் பெட்டிஷன் கொடுத்தாலும் அவனை போட்டு கொடுத்துறாங்க. கரெக்டா அந்த மைன்ஸ் நடத்துறவன் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே என்ன போய் கலெக்டர் கொடுத்தாமலன்னு கேட்டு வந்தான். அந்த அளவிற்கு கூட்டு கொள்ளை நடக்கிறது. ஒரு மத்திய அரசு இடி அரசினுடைய நிறுவனத்திலேயே இன்னைக்கு சோதனை எடுக்கிறது. டாஸ்மார்க்ல அப்படி ஒரு கொள்ளை. அதுவும் ஒரு பாருக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி வசூல். முன்னாடி எல்லாம் பாட்டிலுக்கு 5 ரூபா 10 ரூபா வாங்கினாங்கல்ல, இப்ப ஒரு பாருக்கு வருஷத்துக்கு அனாமத்தா 5 லட்சம் ரூபா கொடுக்கணும். டாஸ்மார்க்ல ஒரு FL2 லைசன்ஸ் வாங்கி எவனாவது பார் நடத்துறான்னா 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் கோட்டர் பாட்டில் கொடுப்பேன், 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் சரக்கு சப்ளை நடக்கும் அப்படின்னு அடிதண்டனமா வழிப்பறி நடந்துகிட்டு. இதெல்லாம் ஈடி செக் பண்ணி பார்க்கணும். இப்படி ஒரு கொள்ளையை, இப்படி ஒரு கொடுமையை, பட்டவர்த்தனமாக நடக்கிற சம்பவத்தை கேள்வி கேட்கறதுக்கு எதிர்க்கட்சி இல்லை. அதிமுக பலமா இல்லை. இந்த பலமா இல்லைங்கிறதுனால திமுக என்ன வேண்டுமானாலும் செய்கிறது. அரசு ஊழியர்கள் பிரச்சனை, பொதுமக்கள் பிரச்சனை, பிரைவேட்ல இருக்கிற ஜாப்புக்கு பிரச்சனை, மைன்ஸ் பிரச்சனை, எங்கும் பிரச்சனை, எதிலும் பிரச்சனை. சட்ட ஒழுங்கு சீரழிவு, கற்பழிப்பு, வழிப்பறி. இன்னைக்கு கொலைகாரனும் கொள்ளக்காரனும் தெம்பா திடமா கொள்ளையடிக்கிறான். கொலை செய்யறவன் பப்ளிக்கா கொலை செய்யறான். அவங்களுக்கு ஒரு பயமே கிடையாது. ஏன்னா அண்ணன் இருக்காரு காப்பாத்திருவாரு, நம்ம கட்சிக்காரர் இருக்கேன் காப்பாத்திருவான், நம்ம ஆட்சி நடக்குங்கிற ஒரு கொலைகாரருக்கும் கொள்ளைக்காரர்களுக்கும் அப்படி ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு இருக்கு. இவற்றையெல்லாம் போக்க வேண்டும், திமுகவை தூக்கி எறிய வேண்டும், திமுக ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் அதிமுக ஒன்றாவது காலத்தின் கட்டாயம். டிடிவி தினகரனும் செய்தியாளர் சந்திப்புல இதைத்தான் சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கிற தொண்டர்கள் எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வர அதிமுக மிகப்பெரிய அழிவை சந்திக்கும், அதை மீட்டெடுக்கிற பொறுப்போல நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா, உண்மைதான். எல்லாருக்கும் இது புரியுது, பழனிசாமி என்னங்க அந்த பாடுபடுத்துறான் அப்படின்னு புரியுது. ஆனா பழனிசாமியை கேள்வி கேட்கிற இடத்துல எந்த தொண்டரும் இல்ல, பாவம். பழனிசாமி அப்புறப்படுத்த வேண்டிய இடத்துல எந்த நிர்வாகியும் இல்லை, அவங்களும் பாவம். அப்ப நாம தொண்டர்கள் எல்லாம் தயாரா இருக்காங்க. நாம களத்துல விசாரிச்சதுல, பேசிக்கிட்டு இருக்கிறதுல, பழனிசாமி கூட இருக்கிற சுத்துல இருக்கிற ஆட்களுமே என்ன சொல்றாங்கன்னா, பழனிசாமியை அப்புறப்படுத்துவதற்கான வேலையை செய்யுங்க, அதுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம்னு சொல்றாங்க. அதுக்கான வேலையும் நடக்கு. இப்ப புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போதோ, புரட்சி தலைவர் இருக்கும்போதோ, அதிமுக நிர்வாகி விட்டு கல்யாணம் நடக்குன்னா தலைவரையோ தலைவியோ துறந்துட்டு நாம ஒரு கல்யாணத்தை நடத்துவோமா? நடத்தவே முடியாது, நடத்த மாட்டாங்க. ஆனா வேலுமணி பட்டவர்த்தனமா பழனிசாமி பக்கத்திலே உட்கார்ந்துக்கிட்டு பழனிசாமி இல்லாமலே தன் மகன் கல்யாணத்தை நடத்தினார். யாரை வச்சுக்கிட்டு? பிஜேபியினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் வச்சுக்கிட்டு. இது பிஜேபி கல்யாணமா அதிமுக கல்யாணமாங்கிற சந்தேகப்படுகிற அளவுக்கு அப்படி ஒரு கல்யாணம் நடந்துச்சு. அண்ணாமலை வரும்போது என்னமோ அம்மாவே வந்து விட்டதாக எல்லாரும் அண்ணாமலை கையை பிடிச்சி உருவுறாங்க. இவங்க அவர் அண்ணாமலை கையை பிடிச்சி உருவுனதெல்லாம் பார்த்தோம்னா இவங்க கையை பிடிச்சி உருவுனாங்களா, கவுட்டுக்குள்ள பிடிச்சி உருவுனாங்களாங்கிற தெரியாத அளவுக்கு உருவுனாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பழனிசாமி பிஜேபி எப்படி பகைக்க முடியும், பிஜேபி கூட கூட்டணி இல்லாம எப்படி அதிமுகவை இருக்க வைக்க முடியும்? அப்ப பழனிசாமியை புறக்கணிப்பதற்கு நிர்வாகிகள் தயாராகிவிட்டோம்.
நீ போடா, நீ வேண்டாம்டா அப்படின்னு சொல்ற அளவுக்கு சொல்லாம அந்த கல்யாணத்துல நிகழ்வுல சொல்லியிருக்கிறாங்க. அதைத்தான் காட்டுது. பழனிசாமியை 10ஓட 11 அத்தோட இது ஒண்ணுன்னு ரிசப்ஷனுக்கு கூப்பிட்டு வச்சு பாத்தியா போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. இதுதான் பழனிசாமிக்கு இருக்கிற தகுதி, இதுதான் பழனிசாமி இருக்கிற தராதரம். அதனால சொந்த கட்சியில சொந்தமா கூட இருக்கிற ஆட்களே பழனிசாமி மதிக்கல அப்படிங்கிறத மறைமுகமா இல்ல வெளிப்படையாவே போட்டு உடைச்சிட்டாங்க. இப்ப நம்மளுக்கு என்னன்னா ட்ரிகர் பாயிண்ட் தேவைப்படுது. எந்த புள்ளிய அழுத்தினா இந்த பழனிசாமிங்கிற ஒரு பச்சைத்துறையை அப்புறப்படுத்த முடியும்ங்கிற புள்ளி தேவைப்படும். அந்த புள்ளிக்குத்தான் அண்ணன் தினகரன், சசிகலா அம்மா, ஐயா ஓபிஎஸ், அண்ணன் செங்கோட்டையன் உட்பட அதிமுகவினுடைய நல விரும்பிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு நோக்கத்தை செயல்படுத்துவதற்காக ஒற்றுமைக்கான வீகத்தை வகுப்பதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி இந்த இயக்கம் பிரிந்ததோ பிளந்ததோ அப்படியே இந்த இயக்கம் ஒன்றிணையும் ஒருங்கிணையும். ஒரே நபரை தவிர பழனிசாமியை அப்புறப்படுத்திவிட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கூட செய்தியாளர் சந்திப்புல சொன்னதான், இணைப்புக்கு எந்த விதமான நிபந்தனையும் கிடையாது. டிடிவி தினகரன், நம்ம சசிகலா இவங்ககிட்ட நான் பேசி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய இந்த செய்தியாளர் சந்திப்பு இணைப்புக்கு எந்த விதமான நிபந்தனை கிடையாது அப்படின்னு சொன்னதுதான் இந்த மூவரும் சந்திப்புக்கான ஒரு முக்கிய புள்ளியா? அவர் எப்பயுமே எந்த நிபந்தனையுமே எதுக்குமே விதிச்சதில்லை. இதுக்குன்னு இல்லை. அவரு 96ல சேர்மனுக்கு நிக்கிறாரு. சேர்மன் சீட்டு கேட்கிறாரு, அவருக்கு கொடுக்கப்படுது. வெற்றி பெற்ற ஒரு சில கிட்டத்தட்ட 4 அல்லது 7 சேர்மன் தான் தமிழ்நாட்டில் அன்னைக்கு அதிமுகல ஆனாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கொஞ்சமான தலைவர்களில் இவரும் ஒருவர். அன்னைக்கு இருந்த உள்ளாட்சி பிரதிநிதிகளை ஆர்கனைஸ் பண்ணி உள்ளாட்சி பிரதிநிதிகள் எல்லாம் அம்மாவுடைய கருத்தை உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கும் உள்ளாட்சி பிரதிநிதிகளுடைய கருத்துக்களை அம்மாவுக்கும் சொல்ற இடத்துக்கே அன்னைக்கு 96லே வந்துட்டார். அப்பயே நிபந்தனைலாம் அவருக்கு கிடையாது. இந்த நிபந்தனை கிடையாது. எல்லா பதவியும் அவருக்காக தேடி வந்துச்சு. 96ல சேர்மனா இருக்கிறாரு, 99ல மாவட்ட செயலாளரா ஆயிடுறாரு, 2001ல எம்எல்ஏ சீட்டு கிடைக்குது. இது எல்லாமே அவர் தேடித்தான் வருது. எனக்கு மந்திரி சீட்டு கொடுங்கன்னு எல்லாம் அவர் கேட்கல. அம்மா இவருடைய நம்பிக்கையை, விசுவாசத்தை, நாணயத்தை பார்த்து, அதுபோக மந்திரி ஆகணுங்கிறதுக்காக யாரு காலை பிடிச்சு மந்திரி ஆகணும் அப்படின்னு சொல்லி எந்த வீட்டு வாசப்படியும் அவர் ஏறி இறங்கல. அவர் தலைமைக்கு விசுவாசமாகவே இருந்தார். மந்திரி ஆக்குறாங்க, அப்புறம் முதலமைச்சராகவே ஆக்குறாங்க. முதலமைச்சர் பதவியை எனக்கே கொடுங்கம்மான்னு எந்த அரசியல் காய் நகரத்திலும் அவர் நகர்த்தல. அம்மா அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு விட்டுட்டு வெளியே வந்த போது அம்மா கேட்கறதுக்கு முன்னாடியே ராஜினாமா பண்ணி கொடுத்தார். பன்னீர்செல்வம் ராஜினாமா பண்ணிடலாமான்னு சொன்னா அம்மா நேரத்தையா பண்ணிட்டாமாங்கிற அளவு தான் அவர் இருந்தார். எதிர்கட்சி தலைவர் கொடுத்தாங்க 2006ல, அதுவும் இவர் கேட்டு வரல. அவை முன்னவர் ஆக்குனாங்க, அதுவும் இவர் அதிமுக வரலாற்றுல, அதிமுகவின் சரித்திரத்துல ஓபிஎஸ் இல்லாம ஒரு சரித்திரத்தை எழுத முடியாது. அந்த ஓபிஎஸ் சரித்திரம் எப்படி இருக்கும்னா, எந்த பதவிக்கும் எந்த நிபந்தனையும் எந்த காலத்திலையும், இந்த காலத்துல இல்லை அந்த காலத்திலயும் அவர் நிபந்தனை வச்சதே கிடையாது. கட்சி நல்லா இருக்கணும். இப்ப அவர் நினைச்சா ஒரு கட்சி ஆரம்பிச்சு நடத்த முடியாதா? இப்ப சீமான் 10-20 வருஷமா 15 வருஷமா ஒரு கட்சி நடத்துறாரு. 3 தவிர முதலமைச்சரா இருந்தவருக்கு இருக்கிற பாப்புலாரிட்டி, மக்கள் மத்தியில இருக்கிற செல்வாக்கு வச்சு ஒரு தனி கட்சி ஈஸியா நடத்திடலாம். இப்ப நான் உட்பட பல நிர்வாகிகள் அந்த யோசனைகள்லாம் சொல்லி பார்த்தோம். அவர் உறுதியா இருந்தார். என்னை அடையாளப்படுத்தியது அதிமுக, எனக்கு வாழ்வளித்தது அதிமுக, என்னை இந்த அளவுக்கு உயர்த்தியது அதிமுக. நான் அதிமுக தொண்டனாகவே வாழ்ந்தேன், அதிமுக தொண்டனாகவே இருக்க விரும்புகிறேன்னா அவர் ஒவ்வொரு முறையும் சொல்லியிருக்கிறார். அதைத்தான் இன்னைக்கு சொல்றார். அதனாலதான் அவரை என் நிலை வந்தாலும் தன்னிலை மாறாதவர், தடமாறாதவர், தடுமாறாதவர்னு நம்ம சொல்றோம். அவர் ஒரு பொறுமையின் சிகரமா ஏன் சொல்ல முடியுதுன்னா, பல நெருக்கடி அவருக்கு வந்திருக்கு. நிலைகுலைந்து போக சொல்லியக்கூடிய கால சூழ்நிலையெல்லாம் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. நம்பிக்கை துரோகம், நயவஞ்சகம், சூழ்ச்சி, வஞ்சகம் அத்தனையும் ஒத்தையில பார்த்தாரு. ஒரு மனுஷனா பார்த்தாரு. ஆனா எந்த இதையும் முகத்துல காட்டிக்கவே மாட்டாரு,
பின்னாடி ஒருத்தர் முதுகுல குத்திக்கிட்டு இருப்பேன், முன்னாடி சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. முதுகு முழுக்க ரத்தமா ஓடிக்கிட்டு இருக்கும். அவரு பரவாயில்ல இருக்கட்டும், பாத்துக்கலாம் அப்படிப்பாரு. அப்ப இது இது அவரு எந்த நிபந்தனையும் எதிர்பார்க்க போறதும் இல்ல. இதுதான் என்னுடைய தேவைன்னு அவர் சொல்ல போறதும் இல்லை. இது வரைக்கும் அவர் பெற்ற இப்ப ஒருங்கிணைப்பாளர் வேணும்னு அவர் கேட்டாரா? எனக்கு ஒருங்கிணைப்பாளர் கொடுத்தாத்தே நான் இணைவேன்னு சொன்னார். அப்படி இல்லை, கட்சி இணையணும். அப்ப அன்னைக்கு இருந்த மக்கள் செல்வாக்க பார்த்து அவர் தான் தலைவரா இருக்கணும்னு எல்லாரும் விரும்பினாங்க. அதன்படி அதுக்கு சரினாரு. அதுக்கப்புறம் சிலுவம்பாளையம் பழனிசாமி இல்ல நான் இணையாத்தேன் வருவேன்னாரு. வேண்டாம், நான் மட்டும்தான் அப்படி சொன்னாரா? இல்ல கட்சி நலன் கருதி இருந்துட்டு போனாரு. பல நெருக்கடி கொடுத்தாரு. எங்களுக்கெல்லாம் தெரியும். அவர் துணை முதலமைச்சர் தான், கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் தான். அவர் லெட்டர் பேடை யூஸ் பண்ண மாட்டாங்க. அவர் லெட்டர் பேடை வாங்கிட்டு இன்னொரு அமைச்சரவைகிட்ட கொடுத்தோம்னா அந்த லெட்டர் பேடுக்கு வேல்யூ இல்லாம ஆக்குவாங்க. திட்டமிட்டு செய்வாங்க. ஐயா ஓபிஎஸ், திருமதி சசிகலா, டிடிவி தினகரன் இது 3 பேருமே பாத்தீங்கன்னா கட்சியை ஒருங்கிணைக்கிற முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை இல்ல, ஒருங்கிணைப்பு நிச்சயம் நிகழும். ஓரிரு மாதங்களில் ஒருங்கிணைப்பு நிச்சயம் நிகழும். எல்லாரும் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்படும். தனி மனித துதிபாடல் இனிமே இருக்காது. எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அனைத்து ஜாதிகளுக்கும் சம வாய்ப்பு அளிக்கப்படும். ஒரு புதிய அதிமுக, புரட்சி தலைவரின் ஏழை எளியவர்களுக்கான அதிமுக, புரட்சி தலைவியின் எல்லோருக்குமான அதிமுக, ஜாதி மத சமூக பேதமற்ற ஒரு அதிமுக நிச்சயம் மலரும். அந்த வகையில பழனிசாமிக்கு நாம ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா பழனிசாமிங்கிற ஒரு நபர் இந்த சித்து விளையாட்டை இவ்வளவு நெருக்கடியை கொடுக்க போய்த்த அதிமுக தன்னைத்தானே பரிசீலித்துக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு வந்துடும். அப்ப யாரு உழைக்கிறா, யாரு உழைக்கல, யார் எங்கெங்க இருக்கிறா, எந்தெந்த மாவட்டத்துல என்னென்ன நடக்குன்னு இன்னைக்கு பட்டவர்த்தனமா உழைக்கிறவன் எவன், நடிக்கிறவன் எவன் அப்படிங்கிற பட்டவர்த்தனமா தெரியறதுக்கு பழனிசாமி ஒரு காரண கர்த்தா. அதாவது நன்றி இல்லாதவன்லாம் யாராரு, நயவஞ்சகன்லாம் யாராரு, இந்த இயக்கத்தை ஏமாத்தி பிழைக்கிறவன்லாம் யாராரு, நடிக்கிறவன் யாரு, நாடகம் போடுறவன் யாரு, உண்மையிலேயே உழைக்கிறவன் யாருங்கிறது இப்ப அந்தந்த மாவட்டத்துல, அந்தந்த தொகுதியில, அந்தந்த பகுதியில கிளை வரைக்கும் யாரு உண்மையான அதிமுகவுக்காக வேலை பார்க்கிறா, உண்மையான அதிமுகவை யார் விரும்புறா, இந்த இயக்கத்தை வச்சு யாரு பலன் அடைகிறா, யாரு பலகீனப்படுத்துறாங்கிறதெல்லாம் இந்த ஒரு 3 ஆண்டு காலத்துல பட்டவர்த்தனமா தெரிஞ்சிச்சு. அதனால உழைப்பவர்கள் உயர்த்தப்படுவார்கள், உண்மை விசுவாசிகள் வாழ்த்தப்படுவார்கள், வரவேற்கப்படுவார்கள். அவர்களை கொண்டு புதிய அதிமுக, புதிய அதிமுக, புரட்சி தலைவர் புதுசாக தோற்றுவித்த அதிமுக மீண்டும் தோற்றுவிக்கப்படும். இதுவரை கருத்துக்களை பகிர்ந்து நம்பிக்கை நன்றி கவிஞரே. நன்றி, வணக்கம்.